வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஒரிஜினல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு WWE பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை ஒரு கொலவெறி பிடிச்ச ஒரு வில்லாதி வில்லனாக காட்டியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே எதற்காக? கோடி ரோட்ஸுக்காக தான். என்னப்பா சொல்கிற, அப்போ ராண்டி ஆர்டனுக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதில் முழுக்க கோடி ரோட்ஸுக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி லைன். அதை பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் CM Punk. இதில் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து ஹீல் கேரக்டரை மாறிடுவார். அதுக்கான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை தான் ட்ரிபிள் H வந்து ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் குறிப்பாக அவங்க ரெண்டு பேருமே ஃபேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பங்கு கிட்ட வாய் இருக்குது. அதனால் இந்த மேட்சை பற்றி ரசிகர்கள் மத்தியில் பயமே கிடையாது. கண்டிப்பாக ஒரு தரமாக இருக்கும். என்ன ஒரு பிரச்சனை, பங்கும் ரோமனும் ஸ்லோவாக சண்டை போடுவாங்க. வயசானவர் CM Punk. பட் ஆனால் ஸ்டோரியில் இன்னும் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க. ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் பண்ணிடலாம். இதுவும் ஒரு கண்டிப்பாக ரெசல்மேனியாவில் ஒரு நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக இந்த மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியில் இருக்குது. இப்போ திடீர்னு ட்ரிபிள் H பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை வில்லனை மாட்டிட்டார். என்னப்பா நம்ம ட்ரிபிள் H இப்படிலாம் பண்ண மாட்டார், அம்புட்டு மூலக்காரெலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் யோசிப்பீங்க. நானும் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ நீ இப்படி வாரியா அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருக்குது. ஆக்சுவலி ராண்டி ஆர்டன் வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் வந்து புக் பண்ண உடனே கைத்தட்டல் எப்படி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இதை நம்ம ஆல்ரெடி போன வருஷம் பார்த்தாச்சே கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு காலத்து ட்ரீம் தான். ராண்டி ஆர்டன் டைட்டில் முறைச்சே பல யுகங்கள் போயிருச்சு. இதுக்கான ஹைப்னஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா செத்து போயிருச்சு. ஸோ ராண்டிக்கும் கோடிக்கும் ஒரு மேட்சாக நடக்கும்போது பார்த்துக்கலாம். இது ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட் அப்படிங்கும்போது ஃபேன்ஸ் மத்தியில் கோடி ரோட்ஸை ஒரு ஹல்க் ஹோகனாக பார்த்துட்டாங்க, ராண்டி ஆர்டனை ஒரு ஃபேஸாக பார்த்துட்டாங்க. இப்போது ராண்டி ஆர்டன் வந்து ஹீல் கேரக்டர் மாறுறாரோ ஃபேஸ் கேரக்டர் மாறுறாரோ, கோடியை தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ஹேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ட்ரிபிள் H பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ராண்டி ஆர்டனை ஒரு வில்லனை மாற்றிட்டாங்க. ஒரு நார்மல் வில்லன் இல்லை, ராண்டி ஆர்டன் ஒரு கொலவெறி பிடிச்சவன் அப்படிங்கிறத காட்டிட்டாங்க. எப்படி காட்டினாங்க? ராண்டி ஆர்டன் வந்தார், நல்லா பேசினார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு கையை கொடுத்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஒரு லோ ப்ளோ போட்டார். அது மட்டும் இல்லாமல் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை அந்த கமெண்ட்ரி டேபிள் பக்கத்தில் போய் அடித்தது மட்டும் இல்லாமல் ஒரு முகத்தை கிழிச்சி ரத்தங்கள் வரவரைச்சி அதுக்கப்புறமா அந்த டைட்டில் அப்படியே ஒரு லுக் விடுற மாதிரி பார்த்துருப்பாங்க. அதாவது இந்த கூலி படத்தில் சொல்லுவாங்களா, இது எங்கேயோ பார்த்துருக்குறேன்னு, அதெல்லாம் இல்லைங்க, அது புதுசு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் ராண்டி ஆர்டன் வில்லத்தனத்தை பர்ஃபெக்ட் 100க்கு 100 நம்ம எப்போவுமே கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனுஷன் வில்லத்தனத்தை பண்ணுவார். ஆனால் இது எங்கேயோ பார்த்துருக்கானோ எங்கேயும் பார்க்கல. போன வருஷம் தான் பார்த்தோம். போன வருஷம் எழுதுனதில்லை, இப்போது ஒன்றும் இல்லைங்க, திப்பு சுல்தான் படையெடுத்தார் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்குது. அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துருக்கீங்க. அதை சிவாஜி படையெடுத்தார்னா நீங்கள் புதுசாக கதை சொல்லணும். அதுக்கு பதிலாக திப்பு சுல்தான் அப்படிங்கிற பேரை வெட்டிட்டு சிவாஜி படையெடுத்தார், வந்தார், போனார்னு போட்டார், நல்லா இருக்குமா? அதே மாதிரி தான் போன வருஷ கதையை அப்படியே உல்ட்டா பண்ணியிருக்கிறானுங்க. நான் சொல்லட்டா, இன்றைக்கி நடந்ததை அப்படியே பாருங்கள். எலிமினேஷன் சேம்பரை ஜான்சனா வெற்றி பெற்றார். அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் வந்தார், கை கொடுத்தாரு. ராக் வந்தார், அக்செப்ட் பண்ணல. ஜான்சனை திடீர்னு கெட்டி பிடிச்சாரு, கையெல்லாம் கொடுத்தாரு, ஒரு லோ ப்ளோ போட்டார், ஹீல் கேரக்டர் பண்ணார். கோடி ரோட்ஸோடைய முகத்தில் ரத்தத்தை வர வச்சார். ஃபேன்ஸ் மத்தியில் கோடி ரோட்ஸ் வாவ், இது இஸ் த பர்ஃபெக்ட் பேபி ஃபேஸ் அப்படிங்கிறத எல்லாருடைய மனசுலையும் விதைச்சாங்க. ஜான்சனை ஒரு வில்லாதி வில்லன் அப்படிங்கிறதையும் விதைச்சாங்க. போன வருஷம் இது ஒரு சக்ஸஸ் ஆக காரணம், சீனா இதுக்கு முன்னாடி ஹீல் கேரக்டர் பண்ணதில்லை. அவர் ஒரு ஹீல் கேரக்டர் பக்கம் வந்திருக்காருனா அது ஒரு புதிய முயற்சி அப்படிங்கிறதுனால தான் ரசிகர்கள் பெரிய லெவலில் லாஸ்ட் இயர் வரவேற்பு கொடுத்தாங்க. அப்போது ராண்டி ஆர்டனுக்கு வரவேற்பு கொடுக்கலையா? அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மாறுபடுதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதை ரெண்டை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜான்சனை லாஸ்ட் பண்ணதுக்கும் ராண்டி ஆர்டன் இந்த வருஷம் பண்ணதுக்கும் மாற்றங்கள் எதுவுமே இல்லை. அதே கடை, அதே ட்ரெஸ்ஸு, அதே வாடகை. ஆனால் போன வருஷம் ராக் இருந்தார், இந்த வருஷம் ராக் இல்லை. மொத்தத்தையும் ராண்டி ஆர்டனே பார்த்துக்கிட்டாரு. அப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், ப்ரோ லாஸ்ட் இயர் வந்து ஜான்சன் எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற்றார், அன்றே ஹீல் கேரக்டர் பண்ணார், அன்றே ரத்தத்தை வர வச்சார். ஆனால் ராண்டி ஆர்டன் அப்படி இல்லையே. எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்சு 2 வாரத்துக்கு அப்புறம் தானே ஹீல் கேரக்டர் மாற்றிருக்காரு. அப்போ ட்ரிபிள் H வந்து புதுசாக தானே யோசிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ராண்டி ஆர்டன் எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற்றார். அப்போதைய சாம்பியன் வந்து நம்ம ரெசல்மேனியாவில் மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் கை காட்டுறாருன்னா கோடி ரோட்ஸ் தான் அப்போ சாம்பியனாக இல்லையே.
நான் ஆல்ரெடி சொன்னது தான், போன வருஷத்தோட அப்படியே பேரை மாற்றி காப்பி அடிச்சிருக்காங்க. போன வருஷம் WWE பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை எலிமினேஷன் சேம்பரில் சாம்பியன் ஆக்கியிருந்தாங்க. ஆனால் எலிமினேஷன் சேம்பர் கண்டென்டராக கோடி ரோட்ஸ் இருந்தார், ட்ரூ சாம்பியன். ஹீலாக இருந்து இவர் ஃபேஸாக இருந்தால் நல்லா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அடுத்த வாரம் ஸ்மாக்டவுன்லேயே கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகிட்டார். ஸோ இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் இது ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்காங்க. கோடி ரோட்ஸ் வெறும் 7 நாட்களே யூனிவர்சல் சாம்பியன். எலிமினேஷன் சேம்பரில் பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே முழுக்க WWE வந்து இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பண்ணாங்க. ஆக்சுவலி இது ராண்டி ஆர்டனுக்காகவும் இந்த ஸ்டோரி ஹைப்புக்காகவுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இது ஒரு சுயநலம். என்ன ப்ரோ சொல்கிற சுயநலமா அப்படின்னா கோடி ரோட்ஸுக்காக தான். நம்ம ட்ரிபிள் ஹெச்சுக்கு கோடியை ரொம்ப பிடிச்சிட்டு கொஞ்சம் விட்டா பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிடுவார் போல இருக்குது. அப்படி தான் சில பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வாய்ப்புகள் கொடுக்குறாரு. ஆக்சுவலி ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லர் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன விஷயம்னா ஜான் சீனா ரசிகர்கள் ஒரு காலத்தில் எதிர்த்தாங்க. ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறமா 10-15 வருஷம் ரெஸ்லிங் சண்டை போட்டார். கோடி ரோட்ஸ் இன்னும் 2 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு புது ரெஸ்லர்ஸுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அவர் ஹேட் பண்ணாலும் பரவாயில்ல, மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆவாங்க. ரிட்டையர் ஆகிற ரெஸ்லர்ஸுக்கு ஏன் இவ்வளவு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. இப்போ கோடி ரோட்ஸில் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர் இன்னும் 2 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவார்ல, அவருக்கே இவ்வளோ கொடுக்குறீங்க. அதை WWE இன்னும் 25 வருஷம் ஒர்க் பண்ணுற ரெஸ்லருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான். இதே இதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். ராண்டி ஆர்டன் ஒரு பியோர் ஈவில், அதாவது அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி எடுத்து நீங்கள் ஃபேஸை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் சொதப்பி விட்டுருவார். அதுவே ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணுங்கன்னு சொன்னால் சூப்பர் ஹிட் ஆகிடுவார். எப்படி விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டரை பக்காவாக பண்ணுவாரோ அதே மாதிரி தான் தலைமை ராண்டி ஆர்டன். அவருக்கு வில்லத்தனம் முகத்திலேயே இருக்குது. அவரோட கண், பாவனை, நட, உட, அடி, வெடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெடி நான் சொல்லிட்டேன், அது பேர் வந்து சரவெடி. ஏன்னா அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சாதாரண வெடினா ஒரு தடவை தான் வெடிக்கும். ஆனால் ராண்டி ஆர்டன் அடித்தா பல தடவை வெடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஜெஃபகாட்டிகிட்ட கேட்டு பாருங்க. அப்படி வில்லத்தனத்தை பங்கமாக பண்ணுவார் ராண்டி ஆர்டன். அதனால் WWE பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச்சில் கோடி ரோட்ஸை ஹீல் கேரக்டரை மாற்ற வேண்டாம், அவரை ஃபேஸாகவே மாற்றுவோம், ராண்டியை ஹீல் கேரக்டரை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாலும் இதில் சுயநலம் அப்படிங்கிறது கோடி ரோட்ஸ் பக்கம் தான் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதில் நம்ம ராண்டி ஆர்டன் சாம்பியன் ஆனாலும் சரி ஆகாட்டாலும் சரி இழப்பு அப்படிங்கிறது யாருக்கு? கோடி ரோட்ஸுக்கு தான். ஆனால் இப்போ பாருங்கள், கோடி ரோட்ஸ் மத்தியில் ஃபேன்ஸுக்கு ஒரு சிம்பட்டி வந்துட்டு. அதாவது கோடி ரோட்ஸ் போன வாரம் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றதுக்கப்புறமா இது எத்தனை தடவை ப்ரோ 3வது மாதிரிலாம் கொஞ்சம் அநியாயமாக இல்லையா, ட்ரூ இப்போ தான் சாம்பியன் ஆனார், அதுக்குள்ளே டைட்டில் பிடுங்குது நல்லா இருக்குதா, கோடி ரோட்ஸுக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு அன்லைக்கை பாய்ச்சி எறிஞ்சாங்க. 10, 20, 30, 40ன்னு போயிட்டு 100K 200K 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னு அன்லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னடா அது விட்டா வந்து இந்த அன்லைக் மேனியாவாக ஆயிரும். இப்போ ரசல் மேனியா அப்படிங்கிற மாதிரி அன்லைக் மேனியா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். கரெக்டு தானே கோடி ரோட்ஸை விட்டா. அண்ட் கோடி ரோட்ஸை ட்ரிபிள் ஹெச் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவ்வளோ அவருக்கு பிடிச்சிருக்குது. எப்போ WWE ரசிகர்கள் இப்போ ஜெய ஊசவெல்லாம் வெறுத்தாங்க. ஆனால் ட்ரிபிள் ஹெச் விட்டுட்டாரு, இவனெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கோடி ரோட்ஸை விடவே மாட்டேக்காரு. என்ன தான் வெறுத்தாரோ நான் அவர் வந்து ஃபேஸ் ஆஃப் தான் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போது கோடி ரோட்ஸுக்காக ராண்டி ஆர்டனை பயன்படுத்திக்கிட்டாரு. 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்டோரிக்கு நல்லது, இன்னொன்று 3 விஷயம் சொல்லலாம். 2 இல்லை 3 சொன்னோம்ல, 3னா சொல்லலாம். ஒன்று WWE இந்த ஸ்டோரிக்கு நல்லது, 2வது ராண்டி ஆர்டனுக்கு நல்லது, 3வது கோடி ரோட்ஸுக்கு நல்லது. ஸ்டோரிக்கு நல்லது என்னென்னா ராண்டி ஆர்டன் வந்து ஹீல் கேரக்டர் இருந்தால் தான் இதை அடுத்தபடியாக கொண்டு போக முடியும். அது நார்மல் ஹீலாக இருக்கக்கூடாது, கொலவரியான வில்லனாக இருந்தால் தான் அடுத்த கட்ட ஸ்டோரியிலேருந்து கொண்டு போக முடியும். அதனால தான் ராண்டி ஆர்டனை ஒரு கொலவரி பிடிச்ச வில்லனாக காட்டினாங்க. 2வது விஷயம் கோடி ரோட்ஸ்னால் ஏன் சொல்லணும்னா கோடி ரோட்ஸ் மேலே ஐயோ பாவம்ப்பா இவர்கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்கட்டு ஒரு அனுதாபம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அனுபவம் வரணும்ல, அதுக்காக அப்படி காட்டினாங்க. கோடி ரோட்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ண மாதிரி பார்க்கவே பரிதாபமாக தான் இருக்குது. என்ன தக்காளி சட்னி அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரி, 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா WWE வந்து இது மேட்சை ரெசல்மனியா மெயின் இவெண்ட்டாக வச்சுருக்கிறாங்க. நார்மலாக இருந்த மேட்சை சூப்பராக கொண்டு போகணுன்னா இந்த மேட்ச்சில் ஒரு ப்ரீட் பண்ணாத ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். அதுக்காக ராண்டி ஆர்டன் ஒரு கொலபூரி பிடிச்ச வின்னன் மாதிரி காட்டியிருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் இது கோடி ரோட்ஸுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. பட் இருந்தாலும் WWE பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரிக்காக ராண்டி ஆர்டனை வில்லன் ஆகினது நல்ல விஷயந்தான். சரி, இப்போ ராண்டி ஆர்டன் ஹீல் கேரக்டராக மாறிட்டார். இனி வரும் காலங்களில் கோடி ரோட்ஸை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை நண்பு.